அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா மக்க நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சமூகத்துல கூடி வர கத்தர் கொடுத்த கிருபைக்கா மக்க நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை மீட்கும்படியாய் உம்மையே பலியாய் ஒப்பு கொடுத்தீர். அந்த அன்பை நினைக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வல்லமையான கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்க ஒவ்வொருவரையும் உடைய இரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 11வது வசனம். அன்றியும் ஒளிந்து போவது மகிமையுள்ளதாய் இருந்தால் நிலைத்திருப்பது அதிக மகிமையுள்ளதாய் இருக்குமே. இங்க 2 விதமான ஊழியத்தை கம்பேர் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. பவுல் பேசிக்கிட்டு இருக்காரு. அதுல ஊழியம் மோசே மூலம் கொடுக்கப்பட்ட மோசே மூலம் கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணம். அது கற்பனைகளை கை கொண்டு கீழ்ப்படிஞ்சு நடந்தால் மட்டுமே பிழைக்க முடியும். அது மனுஷனால செயல்படுத்த முடியல. அதனால அந்த நியாய பிரமாணம் அவனுக்கு பாவம் எதுன்றத சொல்லி கொடுத்துச்சு. பாவத்திலிருந்து விடுதலை பெறறதுக்கு முடியாத சூழ்நிலையில மனுஷன் இருந்தான். அதனால அந்த ஊழியம் ஒளிந்து போகக்கூடியது. அது அவ்வளவு மகிமை உள்ளதா இருந்துச்சுன்னா, அந்த ஊழியத்தை செய்த மோசேயோட முகம் அவ்வளவு பிரகாசமா இருந்ததுன்னு முந்தின 8வது வசனத்துல பார்த்தோம். அப்படி மகிமை உள்ளதா இருந்தா நிலைத்திருப்பது அப்படின்றது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதன் மூலம் நம்ம நீதிமான் ஆக்கப்படுகிறோம். நம்மளுடைய பாவங்களுக்குரிய தண்டனையை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு அவருடைய நீதியை நமக்கு தந்திருக்கிறாரு. அதன் மூலம் நம்ம பாவத்தை மேற்கொள்றவங்களா இருக்கிறோம். அந்த ஊழியம் நிலைத்திருக்கக்கூடிய ஊழியம். அது மோசேயோட ஊழியத்தை விட மகிமையான ஊழியம். நாங்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவர்களானதால் மிகவும் தாராளமாய் பேசுகிறோம். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இப்படிப்பட்ட நம்பிக்கை அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் மூலம் நாங்க ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுகிறோம் அப்படின்ற நம்பிக்கையை வச்சு, அதனால எங்களுக்கு ஒரு தைரியம் வந்திருக்கு. தாராளமாய் பேசுகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இங்கிலீஷ் பைபிள்ல போல்டா பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. தைரியமா பேசுகிறோம். மேலும் ஒளிந்து போவதின் முடிவை இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பாராதபடிக்கு மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டு கொண்டது போல நாங்கள் போடுகிறதில்லை. ஒளிந்து போவதின் முடிவை கொஞ்ச நாள் அந்த மகிமை மோசே முகத்துல காணப்பட்ட மகிமை அந்த ஊழியத்தோட மகிமை ஒளிந்து போகக்கூடியது. அதை இஸ்ரவேல் மக்கள் பாத்திரக்கூடாது அந்த மகிமைய அப்படின்றதுக்காக மோசே தன்னோட முகத்துல முக்காடு போட்டு கொண்டிருந்தார். ஆனா அப்படி நாங்க முக்காடு போடல அப்படின்னு சொல்லிட்டு புதிய உடன்படிக்கையின் ஊழியராகிய பவுல் நாங்க முக்காடு போடுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவர்களுடைய மனது கடினப்பட்டது. இஸ்ரவேல் மக்களோட மனது கடினப்பட்டது. அதனால அந்த தேவ மகிமைய அவங்களால பார்க்க முடியல. தேவ பிரசன்னத்தை அவங்களால உணர முடியல. எபிரேயர் 4வது அதிகாரம் 13வது வசனம். ஏன் அவங்க மனது கடினப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு, உங்களில் ஒருவனாயிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப பாவம் செய்ததுனால அவங்களோட இருதயம் கடினப்பட்டு போச்சு. தேவ பிரசன்னத்தை அவங்களால உணர முடியல. முக்காடு இடப்பட்டு இருக்கிறது அப்படின்றத இன்னொரு வசனத்தின் மூலம் கூட நம்ம அறிந்து கொள்ளலாம். ஏசாயா 29வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தர் உங்கள் மேல் கன நித்திரையின் ஆவியை வரப்பண்ணி உங்கள் கண்களை அடைத்து ஞான திருஷ்டிக்காரனாகிய உங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் தலைவர்களுக்கும் முக்காடு போட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்லப்பட்டிருக்கு. இந்த முக்காடுன்றது
தேவ பிரசன்னத்தை தடை செய்கிறது. பாவத்தினால இது போடப்பட்டு இருக்கிறது. மனம் கடினப்பட்டது. இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது. பழைய ஏற்பாடு வாசிக்கும் போது முக்காடு போட்டு வாசித்தாங்க. அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. இந்த முக்காடு தேவ பிரசன்னத்தை உணர முடியாம தடையா இருக்கிற எல்லா காரியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நீக்கப்படுகிறது. மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது, மோசேயின் ஆகமங்கள், மோசே எழுதின ஆகமங்கள் ஆதியாகமம், யாத்ராகமம், எண்ணாகமம், லேவியராகமம், உபாகமம், அதெல்லாம் வாசிக்கும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறதே. அதை உணர்ந்து கொள்ள முடியாதபடிக்கு இருதயம் மூடி இருக்கிறதுனால, முக்காடு போட்டு மூடப்பட்டு இருக்கிறதுனால அதுல இருக்கிற சத்தியத்தை அவங்களால அறிந்து கொள்ள முடியவில்லை. அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போம். எப்ப அந்த முக்காடு நீங்கும் அப்படின்னா, தேவ பிரசன்னத்தை உணர முடியாம இருக்கிற தடை எப்ப நீங்கும்னா, இயேசு கிறிஸ்துவின் இடத்துல மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுக்கப்படும். தேவ சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படியா மனக்கண்கள் திறக்கப்படும். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தர் ஆவியா இருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது விடுதலை உண்டாகுது. பாவத்திலிருந்து விடுதலை, குற்ற மனசாட்சியிலிருந்து விடுதலை பெறோம், பழைய உடன்படிக்கையிலிருந்து விடுதலை பெறோம், சத்தியத்தை சுவிசேஷத்தை அறிந்து கொள்ள முடியாம தடையா இருக்கிறதுல இருந்து விடுதலை பெற்று தேவ பிரசன்னத்தை உணரும்படியான கிருபையை பெற்றுக்கொள்ளுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள கிரியை செய்யும் போது நம்மளை விடுதலைக்கு நேரா வழி நடத்துறாரு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, திறந்த முகமாய், இவ்வளோ முன்னாடி பார்த்தோம் முக்காடு போடப்பட்டிருந்துச்சு, அந்த தேவ மகிமைய காண முடியல அப்படின்னு பார்த்தோம். இப்ப இயேசு கிறிஸ்துவினால அந்த முக்காடு நீக்கப்பட்டு திறந்த முகமா அந்த தேவ மகிமையை இயேசு கிறிஸ்துவின் மூலம் நம்ம கண்டு, ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலுக்குத்தானே, தேவ சாயலா மாறுறதுதான் நம்மளோட வாழ்க்கையினுடைய நோக்கம். அது ஒரே நாள் ஏற்படாது. ஒவ்வொரு நாளும் அவரை போல நம்ம என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கோம், மாறிக்கிட்டே இருக்கோம். அந்த தேவ மகிமையை காண காண காண, தேவ பிரசன்னத்துல நம்ம வர 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 நமக்குள்ள உள்ளான மாற்றம் ஏற்பட்டு தேவ சாயலா மாறி மகிமையின் மேல் மகிமை அடைந்து, ஒரு நாளுக்கு அடைந்த மகிமையை விட அடுத்த நாள் கூட அப்படியே மகிமையின் மேல மகிமை அடைந்து மறுரூபம் ஆக்கப்படுகிறோம். நமக்குள்ள ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் நடக்குது, மாற்றம் அடைகிறோம். ஒவ்வொரு நாளும் அவரை போல மாறுகிறதுல வளர்ச்சி அடைகிறோம். மகிமையின் மேல மகிமை அடைந்து மறுரூபம் ஆக்கப்படுகிறோம். நம்மளுடைய குணங்கள் மாறுது, அவரை அறிகிற அறிவுல மாற்றம் ஏற்படுது, வளர்ச்சி ஏற்படுது. அவர் கொடுத்திருக்கிற எபிலிட்டில ஒரு மாற்றம் ஏற்படுது. இயற்கை அவருடைய சிருஷ்டிப்பின் மேல ஆளுகை செய்கிறதுல மாற்றம் ஏற்படுது. இப்படி நம்ம தேவ சாயலா ஒவ்வொரு நாளும் மாறி அவரை போல மாறுகிறவர்களா இருக்கிறோம். அந்த தேவ பிரசன்னத்துல கர்த்தருடைய மகிமையை பார்க்க பார்க்க நமக்குள்ள உள்ளான மாற்றம் ஏற்படுகிறத இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த நாள்ல நம்ம என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, ஒளிந்து போகக்கூடிய ஊழியத்தை செய்த மோசே முகம் பிரகாசித்தது. அதை விட நிலைத்திருக்கிற ஊழியம் அதிக மகிமை உள்ளது. அந்த நம்பிக்கை பெற்ற நாங்க தைரியமா பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்றாரு.
இஸ்ரவேல் மக்களால அந்த மகிமைய, மோசையோட முகத்துல இருந்த மகிமைய பார்க்க முடியாதனால முக்காடு போட்டிருக்காங்க. அந்த முக்காடு அவங்க மனது கடினப்பட்டதுனால தேவ பிரசன்னத்துக்கு அவங்க வர முடியல. அந்த முக்காடு, தேவ பிரசன்னத்துக்கு தடையா இருக்கிற முக்காடு இயேசு கிறிஸ்துவினால நீக்கப்படுது. ஆஹ் அவங்களோட மனது, இருதயத்துல இருந்த முக்காடு, பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல வேதத்தை வாசிக்கும் போது அவங்க இருதயத்தின் மேல முக்காடு இருந்ததுனால அதை சரியா அவங்களால புரிந்து கொள்ள முடியல. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியல அவங்க இஸ்ரவேல் மக்கள். ஆனா இப்ப கர்த்தரிடத்துல நம்ம மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போய் நம்ம தேவ பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய ஆவியானவர் எங்க செயல்படுறாரோ அங்க எல்லா பாவம், மரணம், குற்ற மனசாட்சி அதுல இருந்தெல்லாம் விடுதலை பெற்று தேவ பிரசன்னத்தை நம்ம உணர முடியும். இப்ப நம்ம திறந்த முகமா கர்த்தருடைய மகிமைய நம்ம காண்கிறவர்களா இருக்கிறோம். அந்த ஆவியான தேவனுடைய சாயலை போல நம்ம மாறுபடியா ஒவ்வொரு நாளும் மகிமையின் மேல மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்பட்டு வருகிறோம் அப்படின்றத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல கூட இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஆண்டவரே முக்காடெல்லாம் நீக்கப்பட்டு, ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை எல்லாம் நீக்கி தேவ பிரசன்னத்தை உணர முடியாம இருந்த எல்லா காரியத்தையும் எங்களை விட்டு நீக்கி ஆண்டவரே உம்மோடு ஐக்கியப்படும்படியா கிருபை செய்திருக்கிறீர். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளாய் செயல்படுகிறீர். விடுதலையின் வாழ்க்கைக்கு நேராய் வழி நடத்துகிறீர். ஆண்டவரே, உம்மை போல நாங்க ஒவ்வொரு நாளும் மாறணும் ஆண்டவரே. அப்பா, எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். மகிமையின் மேல் மகிமை அடைந்து ஒவ்வொரு நாளும் மறுரூபமாக்கப்பட கிருபை செய்யுங்க. ஆவியானுடைய சத்தத்துக்கு நாங்க செவி கொடுக்கிறவர்களாய் இந்த காலை வேளையில எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். உம்மை போல எங்களை மாற்றும்படியாய் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய நீதி எல்லாம் ஒன்றும் இல்லப்பா. எங்களால ஆண்டவரே நாங்க நல்லவங்களா வாழ முடியாது. உம்முடைய கிருபையும் உம்முடைய பலனும் உம்முடைய ஞானமும் தந்து எங்களை ஆண்டவரே ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவருக்கும் தைரியத்தை தாங்க. சுவிசேஷத்தை சரியாய் அறிவிக்க கிருபை தாரும். அநேகர் சத்தியத்தை அறிந்து விடுதலை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. நாங்களும் எங்களால் இயன்ற ஊழியங்களை செய்ய கிருபை தாரும். எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.